படம் நல்லா இருக்கு. ஆக்சுவலா இதுல ஜின்களை பத்தி தான் சொல்றாங்க. நல்ல ஜின் கெட்ட ஜின் பத்தி முஸ்லிம்ஸ்ல வர ஒரு ஹாரர் மூவியா தான் சொல்லியிருக்காங்க. பயமா இருக்கு. ரொம்ப ரொம்ப பயம் சொல்ல முடியாது. கிட்ஸ் எல்லாம் கூட கூட்டிட்டு வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். அம்மா சென்டிமெண்ட், ஒரு அன்புனால நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்றதையும் இந்த கதை வந்துட்டு நல்லா சொல்லியிருக்கு. அன்புனால நம்ம எல்லாத்தையுமே மாத்தலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ படம். நல்லா அடிச்சிருக்காங்க படம். நல்லா அடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம். பாருங்க, பார்த்தா உங்களுக்கு புரியும். நல்லா இருந்துச்சு ப்ரோ. சவுண்ட் குவாலிட்டி, வீடியோ எஃபெக்ட், அதுக்கப்புறம் வந்து இந்த த்ரில்லிங் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நியூவாக நடிச்சிருக்கனால கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அம்மாவோட பாசத்தை வந்து காமிச்சிருக்காங்க, பிரித்து காட்டியிருக்காங்க. அது வந்து ஒரு ஜின்னு மூலமாக காமிச்சிருக்காங்க, புதுசாக காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். நல்லா இருக்குடா படம். நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஜின்னுன்றவங்க அந்த எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க. ஆனால் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. பயமே இல்லை. ஆனால் நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த குழந்தை நடிச்சுக்குது. அந்த குழந்தை மாதிரி நிறைய இடத்துல கிடக்குறாங்க. ஆனால் நல்லா மேலும் மேலும் வரணும். அம்மா சென்டிமெண்ட், அப்பா சென்டிமெண்ட். ஆனால் அந்த குழந்தை ஒரு பொம்மை காமிச்சாங்களா, அதுவும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பராக இருக்குது. அது எங்கள் வீட்டு பாப்பா நல்லா நடிச்சிக்குது. ப்ரோ படம்லாம் வேறு லெவலு, நல்லா இருக்குது. ஸோ இந்த மாயவன் வேட்டை இயக்குனரும் நல்லா பண்ணியிருக்காப்புல. புது இயக்குனர் நல்லா பண்ணிருக்காப்புல. டைரக்ஷனும் நல்லது. நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. புது ஆர்டிஸ்ட்டு தான் நல்லா தெளிவாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டைலாகும் நல்லா இருக்குது. ஸோ அந்த ஜின்களை பற்றி தெளிவாக எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. ஸோ பேய் பேச எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஜின்கள் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காப்புல. ஸோ படம் நல்லா இருக்குது. தெரியலிங்க தான் இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா இருந்தது படம். கதை நல்லா இருக்குது. எல்லாம் ஃபேமிலியோட குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது. எல்லாமே அம்மா சென்டிமீட்டர் நல்லா இருந்தது. குழந்தையா நடித்தவங்க, பேய் வருஷம் போட்டவங்க, ஒரு கதாபாத்திரமாக நல்லா எல்லாமே எடுத்து நடிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. அப்போது விறுவிறுப்பாக இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. மாயவன் வேட்டை இன்றைக்கி ஆல்பர்ட்டில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க படம். ஃபேமிலியோட வந்து நீங்கள் தாராளமாக குழந்தைங்களோட உட்காந்து பார்க்கலாம். டைரக்டர் நேம் வந்து ராஜேஷ். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சின்ன படம் தான், ஆனாலும் அதை ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு கொடுக்க முடியுமான்றது சந்தேகம் தான். பட் ஆனாலும் அதை ரொம்ப நேர்த்தியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ சம்மர் டைம் எல்லாம் குழந்தைங்களோட வீட்டில் தான் இருப்பீங்க. மறக்காமல் வந்து எல்லோரும் வந்து இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுங்க. தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். அப்போ தான் இது மாதிரி ஒரு சின்ன படங்கள் வந்து வெளியில் தெரியும், 4 பேர்த்துக்கு தெரிய வரும். வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு குடும்பத்தோடு வந்து அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஜின் சம்மந்தமான ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காங்க. ஜின் சம்மந்தமான கான்செப்ட் இது வரைக்கும் எதுலேயுமே வந்ததில்லை. அதை வந்து சொல்லணும். ஜின்னா என்ன, அதில் கெட்ட ஜின் இருக்குது, நல்ல ஜின் இருக்குது, அவங்க யார், அவங்க எதுக்காக வந்து உருவாக்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா நேர்த்தியாகவே சொல்லியிருக்காங்க. அதனால் புது கான்செப்ட்ன்றனால நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்கணும். பேய் படம்னாலே நார்மலாக உங்களுக்கு ஒரு இறந்து போவாங்க, ரிவெஞ்ச் எடுப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இது அந்த மாதிரிலாம் இல்லாமல் புதுசாக சொல்லியிருக்காங்க. இல்லை, அரண்மனை 4ஓட கான்செப்ட் வேறு, அதோட பட்ஜெட் வேறு, அதோட டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாமே வேறு. பட் அந்த அளவுக்கு பெரிய படத்தோடு இது நம்ம போட்டி போட முடியாது. அது நியாயமான விஷயம். பட் அது மாதிரி அதுவும் அது ஒரு சின்ன படமோ பெரிய படமோ வேலைகள் ஒன்று தான். அதனால் இந்த படமும் எந்த இடத்துலையும் குறைஞ்சி போகிறதுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே நல்ல படங்கள் தான். அதனால் மக்கள் சின்ன படங்களுக்கும் நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும். அப்போ தான் இதுவும் நாளைக்கு பெரிய படமாக மாறும். இந்த டீமும் பெரிய படம் பண்ண முடியும். அம்மா சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஒரு குழந்தை நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. மற்ற டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இல்லை, அம்மா சென்டிமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்புக்கான ஒரு விஷயம் தான். இதில் அம்மா, அப்பா, நண்பர்கள், இதில் நிறைய கான்செப்ட் உள்ள சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் பொதுவானது அன்புன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அம்மான்றது தனியாக சொல்லப்படலை. குடும்பத்தோட வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதான் நல்லா இருக்கு. செட் ஆகிருக்கு. சூப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸ்டார்டிங் போயிடல, செகண்ட் பார்ட்லேருந்து ஃபுல்லாக நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் புரியாது. செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஹாஃப்லேருந்து விருப்பாக இருக்கும். த்ரில்லிங்காக இருந்துச்சு நல்லா பார்க்குறது. ஃபேமிலி ஷோ தான், எல்லாருமே வந்து பார்க்கலாம். இல்லை, குறைகள்லாம் இல்லை. என்ன போய் இன்னும் பிகப் பண்ணிடலாம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்ட் 2 நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து ரொம்ப இந்த லைஃபாக நார்மலாக போயிட்டுருக்கு. ஸோ மற்றது எல்லாமே சூப்பர் தான். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எதிர்பார்த்ததை விடவே எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. குறைகள் அப்படின்னு பார்த்தா ஒரு சாங் வச்சிருக்கலாம், அது மட்டும் தான் குறை. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நல்லா கான்செப்ட் நல்லா இருக்குது. படம் பார்த்தா உங்களுக்கு புரியும் ப்ரோ. எல்லாம் நல்லா இருக்குது. சாங்ஸ்லாம் எதுவும் இல்லை. குறைகள் அதுதான் நல்லா இருக்குது.